நம்மளுக்கு 10 ரூபாய் செலவு பண்ணா 20 ரூபாய் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க. அது பாருங்க. இது இந்த மல்லி நான் காலையிலே பாதி பறிச்சுட்டு மீதி இருக்குது இப்போ எடுத்துட்டு வந்து எடுக்க வந்துட்டேங்க. இந்த ரோஜாவும் ஃப்ரீயா கொடுத்தது சொன்னனே, அன்பா கொடுத்தா கூட நம்ம பாதுகாப்பா நட்டு வச்சோம்னா நிறைய பூக்கள் வரும்னு சொல்லுவீங்களா? நான் இதுல இருந்து இது வரைக்கும் 10 பூக்கள் பறிச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோல காட்டல. இப்பதான் எடுக்க சான்ஸ் கிடைச்சது. ஆகையனால தாங்க இதை நான் இப்போ எடுத்திருக்கேன். தக்காளியை குட்டி குட்டியா காமிச்சேன் பாருங்க, அந்த செடி தாங்க. இப்போ அதுலயே நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு. இது கொஞ்சம் செங்காயா இருக்கு. இதையும் அந்த எலிகள் அந்த குருவிகள் கடிச்சிட போகுது, வேஸ்டா தானே போகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப பறிச்சுட்டேங்க. இதை போயிட்டு நம்ம தக்காளி கொடையில போட்டு வச்சோம்னா தானாவே பழுத்துடுங்க. இதை பாருங்க, இடம் அதாவது என்ன சொல்றது, பாட்டு இல்லாததுனால நானே ஒரு இதுல 2 செடி நட்டுட்டேங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிலர் வந்து ஒரு அம்மாக்கள்லாம் செடிங்க கேட்டிருக்காங்க. சரிங்க தரேங்க, உங்களாண்ட என்னென்ன இருக்கோ கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் எது இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. நீங்கள் பாதுகாப்பாக நட்டு வளர்க்குறது தாங்க உங்களோட பொறுப்பு. அப்புறமா எனக்கு அழிச்சிட்ட பிறகு எனக்கு இந்த செடி வரவே இல்லைங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அதுதாங்க கஷ்டமாக இருக்கும். நான் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது எல்லாமே அனுப்பி விட்றேங்க. இப்போ பாருங்கள், இந்த செடியெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் புயலுக்கு அப்புறம் இந்த செடிகள் எப்படி இருக்குன்றது அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. இப்ப பாருங்க, அதுக்காக தாங்க இந்த செடி வீடியோவே எடுக்கிறோம். வாங்க அப்படியே எடுத்துட்டே வாப்பா எல்லாத்தையும். ஹலோ, இப்ப பாருங்களே, காத்து எவ்வளவு அழகா சூப்பரா அடிக்கு. அப்படியே மேகத்தை பாருங்க எப்படி திரண்டு வருதுன்னு சொல்லு. சரியான மேக கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அங்க பாருங்க எவ்வளவு அழகா வருது. 1 மணி வரைக்கும் மழை வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல 1 மணி வரைக்கும் தான் வந்தது. இப்ப மாலையில நாங்க ஒரு 5:30 மணிக்கு மாடியில இருக்கங்க. இப்ப பாருங்க, அந்த மேக கூட்டம் அப்படியே திரளா எவ்வளவு அழகா போய்கிட்டே இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க, நீங்க பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படியே என்னோட தோட்டத்தையும் அப்படியே இறக்கி இந்த பக்கம் இறக்கிட்டுப்போ. இப்போ இது ஃபுல்லுமே எவ்வளவு அடர்த்தியா வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. ஒன் டைம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா என் செடியை பார்க்க முடியுமோ இல்லையோன்னு எனக்கு பயமா தாங்க இருக்குது. கடவுளே, கொஞ்சம் கம்மியா காத்து அடிச்சிச்சு என் செடியெல்லாம் காப்பாத்துச்சுன்னா நான் இதுல இருந்து பூக்கள் எடுத்து விதைகள் சேர்த்து உங்களுக்கு நாற்றுகள் கூட நான் அனுப்பி வைப்பேங்க. இது ஃபுல்லுமே அப்படியே மொத்தமா அப்படி காமிச்சு விட்டுட்டு பாச்சல்லாம். இங்க பாரு, அடப்பா இருக்கிறது காமி. அப்படியே ஃபுல்லுமே இதோ பேக் சைடு எல்லாம் ஃபுல்லா அப்படியே கிட்ட வச்சிருக்கோம் பாருங்களேன். அப்படியே வா ரவுண்ட்ஸ். அங்க இருந்து அப்படியே வந்துட்டு ஃபுல்லுமே அப்படியே வா, என்னாண்ட வந்துரு. காத்து அடிக்குது செம்மையா. இங்க பாருங்க, ஃபுல்லுமே எவ்வளோ அழகா அடர்த்தியா வச்சிருக்கேன். என்ன காத்து அடிச்சாலும் அப்படி அப்படியே அதாவது மேலதான் சாஞ்சி அதுங்க காப்பாத்திக்கோங்க. அதுதான் யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்றதுங்க. போன மாண்டஸ்பேர்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வேர்ட்ஸை. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தாங்க மறுபடியும் இந்த வீடியோவை நான் புயலுக்கு முன்னாடி எடுத்திருக்கேங்க. அப்புறம் புயலுக்கு அப்புறமா எப்படி நம்ம மாடி தோட்டம் இருக்குதுன்னு இன்னொரு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இல்லைங்களா? தேங்க்யூங்க. வண்டி எடுக்காதா மொத்தமா அப்படி டோட்டல் அப்படிதான். அப்படியே காட்டு. இந்த இதுல இருந்து அப்படியே போ. அரச மரம்லாம் அசைது பாரு எப்படி காட்டுல சூப்பரா. காற்றின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறது. இந்த மரங்கள் அசைது இல்லைங்களா, அதுலயே உங்களுக்கு தெரியுங்க. நாங்க அதையும் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. அந்த அரச மரம் பாருங்க எவ்வளவு அழகா அசைதுன்னு.